அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ வேதவியாசர் அருளிய அத்தியாத்ம ராமாயணத்தில் இனி ஆரண்ய காண்டம் பார்ப்போம். அத்ரி முனிவரின் ஆசிரமத்தில் ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணர் என்று தங்கி மறுநாள் அவரது சிஷ்யர்கள் உதவியுடன் ஓடத்தில் ஏறி மற்றொரு நதியை கடந்து அடர்ந்த தண்டகாரண்ய வனத்தினுள் சென்றனர். அது மிக பயங்கரமானதும் சுவர்கோழிகளின் ரீங்கார சத்தமுடையதும் எங்கும் காட்டு மிருகங்கள் நிறைந்ததும் சிங்கம் புலி கரடி முதலியவைகளின் உபதிரவம் மிகுந்ததும் கோரரூபமுடைய அரக்கர்கள் திகழ்ந்ததும் அந்தகாரம் சூழ்ந்ததுமாக இருந்தது. அதை பார்த்த ராமர் லக்ஷ்மணரிடம், இனிமேல் பலத்துடன் பிரயாசைப்பட்டே ஆரண்யத்தில் செல்ல வேண்டும். கோதண்டத்தில் நாணேற்றி வானங்களை கையில் எடுத்துக்கொண்டு நான் முன் செல்கிறேன். நீ வில்லுடன் பின்னே வா. நம் இருவருக்கும் மத்தியில் சீதை பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலுள்ள மாயையைப் போல் வரட்டும். எல்லா இடங்களிலும் கவனமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு சென்றார்கள். சிறிது தூரத்தில் ஒரு தாமரை தடாகம் காணப்பட்டது. அதில் பங்கஜம், மாம்பல், கருணை இதழ் முதலிய புஷ்பங்களாலும் அன்னம் முதலிய பட்சிகளாலும் குளிர்ச்சி பொருந்திய ஜலத்தாலும் நிறைந்த இடம் இருக்க மூவரும் அத்தடாகத்தினில் சென்று குளிர்ந்த ஜலத்தை பருகி நிழலில் ஒரு கணப்பொழுது அமர்ந்தனர். அப்பொழுது மூவரும் ஒரு அரக்கன் எதிரில் வருவதை பார்த்தார்கள். ராமன் கோதண்டத்தில் நாணேற்றி நின்று லக்ஷ்மணரை வில்லை தயாராக வைக்கும்படியும் சீதையை பயப்பட வேண்டாம் என்றும் கூறினார். பயங்கரமான அந்த அரக்கன் அவர்களை யார் என்று கேட்க ராமர் தங்கள் மூவரையும் பற்றி சொல்லி அவனை போன்ற அரக்கர்களை வதம் செய்யவே அந்த காட்டிற்கு வந்துள்ளதாய் சொல்கிறார். அதற்கு அவன் தான் விராதன் என்றும் தன்னிடமுள்ள பயத்தால் முனிவர்கள் யாவரும் இந்த வனத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். உங்களுக்கும் உயிர் வேண்டுமானால் சீதையை இழந்து ஆயுதத்தையும் துறந்து நீங்கள் இருவரும் தப்பி ஓடுங்கள். இல்லாவிடில் நான் விரைவாக உங்களை உண்டு முடிப்பேன் என்று சொல்லி சீதையை நெருங்குகிறான். ராமர் மந்தகாசம் செய்து ஓர் பாணத்தால் விராதனுடைய கைகளை வெட்டினார். விராதன் கோபம் கொண்டு விகாரமான முகம் கடுத்து ராமனை எதிர்த்தோடி வந்தான். இவ்விதம் ஓடி வந்த அவனது 2 பாதங்களையும் ரகுவீரர் வெட்டினார். பின்னும் விராதன் ராமனை விழுங்குவதற்கு எண்ணி வக்ரதந்தத்தோடு கூடிய வாயை திறந்து கொண்டு சர்ப்பம் போல் எதிர்த்து வந்தான். ராமன் ஓர் அர்த்தச்சந்திர பாணத்தால் விராதனுடைய மலை போன்ற சிரசை துண்டித்தார். இரத்தப் பெருக்குடன் விராதன் பூமியில் விழுந்தான். தலை துண்டிக்கப்பட்ட விராதனுடைய சரீரத்தினின்று மிகுந்த பிரகாசத்தோடு கூடிய சுந்தரமான சரீரத்துடன் ஒரு திவ்ய புருஷன் தோன்றி ராமன் முன் வந்து நின்று ஸ்ரீராமனின் பாதங்களில் நமஸ்கரித்து, நான் ஓர் வித்யாதரன், துர்வாச முனிவரின் சாபத்தால் இப்படி அரக்கனானேன். அச்சாபம் இப்பொழுது தங்களால் நிவர்த்தி அடைய பெற்றேன். ஞான சொரூபரும் ஆத்மராமரும் சீதாராமரும் வேதசுரமான பகவானும் ஆகிய உமக்கு நமஸ்காரம். தங்களுடைய உத்தரவால் நான் தேவலோகம் போக வேண்டும். உம்முடைய மாயை என்னை பற்றாதிருக்கட்டும் என்று வேண்ட ரகுநந்தன் கிருபை கூர்ந்து, ஓ வித்யாதர சிரேஷ்டனே, நீ என்னிடம் வைத்த பக்தியால் என் ஆக்ஞைப்படி தேவலோகம் செல்லலாம். நீ என்னால் வதையுண்டதையும் சாபத்திலிருந்து விமோச்சனம் அடைந்ததையும் வரம் பெற்றதையும் மானிடர்கள் கீர்த்தனம் செய்தால் அறம் பொருள் இன்பம் வீடாகிய சதுர்வித புருஷார்த்தங்களையும் அடைவார்கள் என்று வரமளித்தார். இத்துடன் முதல் சர்க்கம் முடிந்தது. இனி 2வது சர்க்கம். விராதன் ஸ்வர்கலோகம் சென்ற பின்பு ராமர், லக்ஷ்மணர், சீதை மூவரும் சரபங்க முனிவர் ஆசிரமம் செல்கின்றனர். ஸ்ரீராமரின் அவதார நோக்கத்தை அறிந்து நீண்ட காலமாக தவம் செய்து அவர் தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்த சரபங்கர் ஸ்ரீராமரை வரவேற்று உபசரிக்கிறார். பிறகு வைராகிய தீரராகிய சரபங்க யோகீஸ்வரர் தான் செய்த எல்லா புண்ணியத்தின் பலனையும் ஸ்ரீராமருக்கு கொடுத்து பரபிரம்ம ஸ்வரூபியாகிய ஸ்ரீராமரை தியானம் செய்து அக்னியை மூட்டி பஞ்சபூதங்களால் அமைந்த ஸ்தூல சரீரத்தை அதில் தகித்து திவ்ய தேகத்தை பெற்று ராமன் முன்னிலையிலேயே வைகுண்ட பதவியை அடைந்தார். பிறகு தண்டகாரண்யத்தில் வசிக்கும் முனிவர்கள் ஸ்ரீராமரை காண சரபங்க முனிவரின் ஆசிரமம் வந்தார்கள். அந்த ரிஷிகள் யாவரும் கைகூப்பி கொண்டு ஸ்ரீராமரிடம், பிரம்மதேவர் பிரார்த்தனையால் பூமி பாரத்தை ஒழிப்பதற்காக தாங்கள் உண்டானவர்கள். தங்களை ஹரி என்றும் சீதையை லக்ஷ்மி என்றும் லக்ஷ்மணனை ஆதிசேஷன் என்றும் பரதனை சங்கம் என்றும் சத்ருக்னனை சக்கரம் என்றும் அறிவோம். ஆகையால் ஆதியில் அருளிய வாக்கின்படி ரிஷிகளின் கஷ்டங்களை நிவர்த்திக்க வேண்டும். முனிவர்கள் வசிக்கும் இடங்களை தாங்கள் மூவரும் வந்து பார்த்து எங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். உடனேயே ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் வனங்களை பார்ப்பதற்காக அவர்களுடன் சென்றனர். செல்லும்பொழுது ஆங்காங்கு சிதறுண்டு கிடக்கும் மண்டை ஓடுகள், எலும்புகள் இவைகளை பார்த்து ஸ்ரீராமர் முனிவர்களிடம், அந்த எலும்புகள் எவர்களுடையது, ஏன் அவ்விதம் விழுந்து கிடக்கின்றன என்று கேட்க, அதற்கு அந்த ரிஷிகள், அவையெல்லாம் ரிஷிகள் ஆழ்ந்த தியானத்தில் சமாதி நிலையில் இருக்கும் பொழுது அரக்கர்கள் அவர்களை
சிற்றுண்டி போல எடுத்து உண்டு எரிந்தவைகள் என்று சொல்கிறார்கள். இதை கேட்ட ஸ்ரீராமர் கொடிய செய்கையுடைய அரக்கர்கள் யாவரையும் வதம் செய்வதாக பிரதிஜை செய்தார். பிறகு ஜானகியுடனும் லக்ஷ்மணனுடனும் சில வருடம் அந்த வனத்தில் தங்கினர். பிறகு அங்கிருந்து அகஸ்திய முனிவரின் சீடராகிய சுதீஷ்ண முனிவரின் ஆசிரமம் சென்றார்கள். அன்று அவருடன் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் சுதீஷ்ண முனிவருடன் அகஸ்தியரின் ஆசிரமம் செல்ல புறப்பட்டனர். இத்துடன் 2வது சர்க்கம் முடிந்தது. இனி 3வது சர்க்கம். சுதீஷ்ண முனிவருடன் செல்லும் வழியில் அவரது தம்பி சுதர்சன முனிவர் ஆசிரமத்திலும் தங்கி இருந்துவிட்டு பின் எல்லோருமாக அகஸ்தியர் ஆசிரமம் சென்றனர். எல்லா நேரமும் தன் ஹிருதயத்தில் தியானிக்கும் ஸ்ரீ ராமபிரானை கண்டதும் அகஸ்தியர் சந்தோஷமாய் அவரை வரவேற்று உபசரிக்கிறார். ஸ்ரீராமர், சீதை ஆகியோரின் அவதார நோக்கம் அறிந்திருந்த அகஸ்திய ரிஷி அவரை ஸ்தோத்திரம் செய்து, ஓ ராகவா, உம்மிடம் சிறந்த பக்தி உண்டாக வேண்டும். என் மனம் மற்றொன்றை பற்றாமல் உம்மையே ஸ்மரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பின்னர் முனிஸ்ரேஷ்டரான அகஸ்தியர் இந்திரன் வைத்திருந்த வில்லையும் அழிவற்ற பானங்கள் நிறைந்த அம்புரைகளையும் ரத்னங்கள் அமைந்த கைப்பிடியோடு கூடிய வாளையும் ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்தார். பின்பு அங்கிருந்து 2 யோஜனை தூரத்துக்கு அப்பால் உள்ள கௌதமி நதிக்கரையில் மிகுந்த புண்ணியஸ்தலமானதும் அலங்காரமானதும் ஆகிய பஞ்சவடி என்ற ஆசிரமம் உள்ளது. வனவாசம் செய்ய வேண்டிய எஞ்சிய காலத்தை அங்கேயே கழிக்கலாம் என்றும் தேவர்களின் இடையூறு நீங்கச் செய்ய வேண்டிய காரியங்களை அங்கிருந்தே செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஸ்ரீராமரும் அகஸ்தியரிடம் விடை பெற்று அவர் காட்டிய வழியை மேற்கொண்டு பஞ்சவடி தீரம் செல்ல சீதை லக்ஷ்மணருடன் புறப்பட்டார். இத்துடன் 3வது சர்க்கம் முடிந்தது. இனி 4வது சர்க்கம். ராமச்சந்திரர் சீதை லக்ஷ்மணர் சகிதம் பஞ்சவடி நோக்கி செல்லும் பொழுது பருவதம் போல் முன்னால் இருக்கும் ஜடாயுவை பார்த்தார். இது என்னவென்று ஆச்சரியமடைந்து, லக்ஷ்மணா, வில்லை கொண்டு வா, இதோ ஒரு ராட்சசன் இருக்கிறான், இவனை வதம் செய்கிறேன் என்று கூற, அதை கேட்ட கழுகரசனாகிய ஜடாயு, ராமபிரபுவே, நான் உன் தந்தைக்கு பிரியமுள்ள நண்பன், ஜடாயு என்ற நாமமுடையவன், கழுகு இனத்தை சார்ந்தவன், உமக்கு நன்மை செய்பவன், உமக்கு மங்களம் உண்டாகுக. உமக்கு நன்மை செய்ய விரும்பியே இப்பஞ்சவடியில் வாசம் செய்கிறேன். தாமும் லக்ஷ்மணரும் எப்பொழுதேனும் வெளியில் சென்றால் ஜனகராஜகுமாரியாகிய சீதையை காத்து நிற்பேன் என்றார். ஜடாயு கூறிய வசனங்களை கேட்ட ராமரும், நல்லது, அவ்விதமே நீங்கள் எனக்கு அருகிலேயே வசிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அவ்விடம் இருக்கச் செய்து பஞ்சவடி சென்றார். ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் கௌதமி நதிக்கரையில் உள்ள பஞ்சவடி வந்து சேர்ந்ததும் கங்கையின் வடபாகத்தில் வாழை, மா, பலா முதலிய பல விருட்சங்கள் நிறைந்ததும் பரிசுத்தமானதுமான அவ்விடத்தில் லக்ஷ்மணன் அற்புதமான பர்ணசாலையை அமைக்க அதில் வசித்து வந்தார்கள். அந்த ஆசிரமம் மற்றுமொரு தேவலோகம் போல் காணப்பட்டது. அவ்விடத்தில் ராகவன் சீதைக்கு வனத்தில் உள்ள வினோதங்களை காட்டியும் வசிஷ்டர் உபதேசித்த வேதாந்தங்களை பற்றி மூவரும் சம்பாஷிப்பதுமாக சுகமாக வசித்து வந்தனர். லக்ஷ்மணன் தினந்தோறும் சீதை, ராமன் இவர்களுக்கு வனத்தில் உள்ள கந்த மூல பலன்களை கொண்டு வந்து கொடுத்து புசிக்கும்படி செய்து தான் புசியாமல் பகல் முழுவதும் அவர்களை சர்வ ஜாகிரதையோடு காத்து இரவில் ஜானகி, ராமன் இருவரையும் பர்ணசாலையில் படுத்துறங்கச் செய்து தான் பக்கத்தில் வில்லை ஊன்றி கண்ணும் கருத்துமாக நின்று பாதுகாத்து வந்தார். அதிகாலையில் அவர்கள் எழுந்தவுடன் ஸ்ரீராமன் முன்னும் லக்ஷ்மணன் பின்னும் சீதை மத்தியிலுமாக கௌதமி நதிக்கு சென்று ஸ்நானம் பண்ணி நித்திய கர்மங்களை முடித்து கொண்டு தினந்தோறும் பர்ணசாலைக்கு வேண்டிய ஜலத்தை தாங்களே திரட்டி கொண்டு வந்து பர்ணசாலைக்கு வருவர். இவ்வாறு லக்ஷ்மணன் காத்து வர மூவரும் சுகமாக அவ்விடம் வசித்து வந்தார்கள். ஒரு சமயம் லக்ஷ்மணர் வைகுண்ட சுரூபியாகிய ஸ்ரீராமரின் திருவடிகளில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, ஓ பகவானே, தங்களிடம் மோட்சத்துக்கு முக்கியமான உபாயத்தை கேட்க விரும்புகிறேன். தாங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும். மேலும் விஞ்ஞானத்துடன் கூடியதும் பக்தியாலும் வைராகியத்தாலும் நிறைந்ததுமாகிய ஞான மார்க்கத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராகவன், ஓ லக்ஷ்மணா, இரகசியத்திலும் இரகசியமானதும் சிறந்ததும் ஆகிய மாயையின் சுரூபத்தையும் ஞானத்தையும் பரமாத்மாவையும் தெரிவிக்கிறேன் கேள். மாயையின் சொரூபமாவது ஆத்மா இல்லாத சரீர முதலியவற்றால் ஆத்ம புத்தி உண்டாவது மாயை எனப்படும். அம்மாயையால் தான் ஜனனம் மரணம் உண்டாகின்றன. மாயைக்கு விட்சேபம், ஆவரணம் என்ற 2 சக்திகள் உண்டு. விட்சேப சக்தியானது லிங்க சரீரம் முதல் பிரம்மம் வரையில் உள்ள ஜகத்தை ஸ்தூல சூஷ்ம காரண முதலியவைகளால் உண்டு பண்ணுகிறது. ஆவரண சக்தியானது ஈஸ்வரனையும் ஞானிகளையும் தவிர மற்ற ஜீவராசிகள் அனைத்தையும் பதி, பசு, பாசம் என்ற திரிபதார்த்த
முகங்களினால் மறைத்து நிற்கின்றது. இதுவே மாயையின் சுரூபம். விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் இல்லாமையால் பரமாத்மாவிடம் இந்த பிரபஞ்சத்தை மாயையால் பழுதியில் பாம்பு என்பது போல கற்பிதம் செய்கிறது. மானிடர்கள் கேட்பது, பார்ப்பது, நினைப்பது எப்போதும் பொய்யாகவே சொப்னத்தில் கண்ட மனோரதம் போல் உள்ளது. சம்சாரமாகிய இந்த மரத்திற்கு தேகமே ஆணிவேர் போல் ஆகிறது. தேகமானது பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் ஆகிய பஞ்சபூதங்களிலிருந்தும் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் ஆகிய தன்மாத்திரைகளிலிருந்தும் உண்டாகிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்தகரணங்கள் நான்கும், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஞானேந்திரியங்கள் ஐந்தும், வாய், கை, கால், கருவாய், மலவாய் ஆகிய கர்மேந்திரியங்கள் ஐந்தும், இவை எல்லாம் மூலப்பிரகிருதியுடன் சேர்ந்து உண்டாகியதே இந்த சரீரமாகிய க்ஷேத்திரம். இந்த சரீரத்திற்கு விலட்சணனாகிய ஜீவன் பரமாத்மா. இந்த ஜீவனும் அந்த நிராமயனான பரமாத்மாவும் ஒன்றே. அந்த வாலறிவனை அறிய வேண்டியதற்கு சாதனைகளை சொல்கிறேன் கேள். அபிமானம் இல்லாமை, டம்பம் இல்லாமை, பிற ஹிம்சை இல்லாமை, பிறர் நிந்தனையை பொறுத்தல், எங்கும் வக்ரத்தன்மை இல்லாமை, மனம், வாக்கு, சரீரம் இவைகளை கொண்டு நல்ல பக்தியோடு சர்க்குருவை சரணமடைந்து பரிசுத்தமான மனத்துடன் நல்ல காரியங்களை செய்தலே வேண்டும். சர்க்குருவிடம் சாஸ்திர உபதேசம் பெற்று பரமாத்மாவை விஞ்ஞானத்தால் அறிய வேண்டும். அவித்யானது காரியங்களுடனும் காரணங்களுடனும் பரமாத்மாவிடம் லயமாகும். அதுவே முக்தி எனப்படும். ஏ லக்ஷ்மணா, பரமாத்மாவாகிய என்னுடைய ஞானத்துடனும் விஞ்ஞானத்துடனும் வைராக்கியத்துடனும் கூடிய மோட்சஸ்வரூபத்தை கூறினேன். ஆயினும் என்னிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு இவ்விஷயம் துர்லபம் என்றே எண்ணுகிறேன். கண்கள் இருந்தாலும் இரவில் பொருட்களை காண முடியாதது போல் என்னிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு என் சுரூபத்தை காண்பது இயலாததே. என்னிடம் பக்தி உண்டாவதற்கு சாதனங்கள் கூறுகிறேன் கேள். எப்போதும் என்னுடைய பக்தர்களுடன் சேர்தல், இடைவிடாது என்னுடைய சேவையை செய்தல், ஏகாதசியில் உபவாசம் இருத்தல், என்னுடைய உற்சவங்களை அனுமோதித்தல், என்னுடைய கதையை கேட்டல், பாராயணம் செய்தல், என்னுடைய பூஜையில் விருப்பம் கொள்ளுதல், என்னுடைய நாமங்களை கீர்த்தனம் செய்தல் ஆகிய இவ்வித சாதனைகளை செய்து வருபவர்களுக்கு என்னிடம் பக்தி உண்டாகும். பக்தி உண்டானால் ஞானம் உண்டாகும். ஞானத்தினால் முக்தி அடைவார்கள். உன்னுடைய கேள்வியை அனுசரித்து எல்லாவற்றையும் கூறினேன். என்னிடம் பக்தி இல்லாதவர்களுக்கு இதை சொல்லக்கூடாது. என்னுடைய பக்தரானால் அவர்களுக்கு உபதேசிக்கலாம். என்னிடம் பக்தி உடையவர்கள், யோகாபியாசம் செய்பவர்கள், நிர்மலமான அந்தகரணமுடையவர்கள், நிர்மல ஞான சொரூபமுடையவர்கள், என்னை சேவிப்பதை தவிர மற்றவைகளில் மனதை செலுத்தாமல் இருப்பவர்கள், இவர்களுக்கு மோட்சம் சமீபத்தில் இருக்கிறது என்று கூறி முடித்தார். இத்துடன் 4வது சர்க்கம் முடிந்தது. மேலும் பார்ப்போம்.